மேலும் பாத்தீங்கன்னா இந்த வங்கிகள்ல நகைக்கடன் பயனாளிகளுக்கு சில முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம இப்பொழுது முக்கியமான தகவலாக பார்க்கிறோம். வங்கிகள்ல ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு, தமிழக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு, நகைக்கடன் உள்ளவர்களுக்கும் சில முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு வழங்கியுள்ள 2 முக்கியமான செய்திகளை பற்றி விளக்குகிறது. நாட்டின் பொருளாதார சுச்சுவேஷனை கருத்தில் கொண்டு வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சாதகமாக சில அறிவிப்புகளை பொது வெளியில் பகிர்ந்துள்ளது. குறிப்பாக நகைக்கடனுக்கான தவணை முறைகள்ல மாற்றம் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து இந்த தொகுப்பு விரிவாக பேசுகிறது. பாரத ஸ்டேட் பேங்க் போன்ற வங்கி போன்ற நிறுவனங்களில் கடன் பெற்றவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த தகவல்கள் எளிமையாக தொகுக்கப்பட்டுள்ளன. இந்திய பொருளாதாரத்தின் தற்பொழுதைய நிலையை முன்வைத்து வங்கி சேவைகளில் ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்தினை இந்த பதிவு சுட்டி காட்டுகிறது. இதன் மூலம் நகைக்கடன் வாங்கியவர்கள் தங்கள் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள புதிய வசதிகளை அறிந்து கொள்ள இது உதவும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா வங்கி நகைக்கடன் வாடிக்கையாளர்களுக்கு ரிசர்வ் வங்கியில அந்த ஒரு 3 வகையான அப்டேட் நற்செய்திகள் என்னென்ன, கடன் தவளைகளை இன்ஸ்டாலேஷன். ஸோ நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத இன்னும் ப்ராப்பரா கொடுக்கவே மாட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றத கொடுக்காம இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. நகைக்கடன் வாடிக்கையாளர்களுக்கு வந்திருக்க அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இது. இந்திய வங்கி பொருளாதாரம் மற்றும் ரிசர்வ் வங்கியினுடைய புதிய இலக்கு. ஸோ ரிசர்வ் வங்கியினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவையை குறைக்கிறது, சாமானிய மக்களின் நிதி நெருக்கடியை தீர்ப்பது, பொருளாதார தாக்கம், பாதுகாப்பான முறையில் நகை கடன்களை நிர்வகிப்பதன் மூலம் இந்திய பொருளாதாரத்துல பணப்புழக்கத்தை குறைக்குது, சீராக்குது. இந்திய பொருளாதாரத்துக்கு வலுவூட்ட தனிநபர்களின் கடன் சுமையை குறைவதால் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்து ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது. தவணை முறை இன்ஸ்டால்மெண்ட்ல நடக்கிறதுனாலேயே இதோடைய மாற்றங்கள் நடைபெறுது. இனி நகைக்கடனை ஒரே தவணையாக செலுத்த வேண்டியதில்லை, மாத தவணையாக இன்ஸ்டால்மெண்ட்ல பிரித்து செலுத்தும் வசதி. பொதுத்துறை வங்கிகளில் இது அமலாக்கம். இந்த வசதி பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட முக்கிய பொதுத்துறை வங்கிகள்ல இது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் வசதி தாங்க. பழைய முறை மொத்தமாக செலுத்துதல், ஒரே டைம்ல பலு அதிகமா இருக்கும். ஆனா இன்ஸ்டால்மெண்ட்ஸ் புதிய இஎம்ஐ கடனின் முடிவில் ஏற்படும் மிகப்பெரிய நிதி நெருக்கடியை தவணை முறையில் முற்றிலுமாக தவிர்க்கிறது. ஒட்டுமொத்த அசல் வட்டியை முதிர்வு காலத்தில் ஒரே கட்டமாக செலுத்துவதில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது. உங்கள் கடனை சிறிய எளிதாக மாத தவணைகளாக இன்ஸ்டால்மெண்ட் பிரித்து செலுத்தலாம். இது குடும்பத்தின் மாத பட்ஜெட்டை பாதிக்காது. ஓகேங்களா? உங்களது வங்கியிலும் இந்த வசதி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, உங்கள் குடும்ப பாதுகாப்பிற்கான முழுமையான தகவல். மாதாந்திர சுவை குறைவு வட்டி சீரானது. புதிய தவணைல அசல் பிளஸ் வட்டி. அசலை அடைக்கும் முறை கடைசியில் மொத்தமாக கட்ட வேண்டும் பழைய முறையில. ஆனா இப்ப மாதம் சிறுக சிறுக வட்டி கணக்கீடு. மொத்த அசலுக்கும் தொடர்ச்சியாக வட்டி ஏறும். அசல் குறைய வட்டியும் குறையும். மன அழுத்தம் ஓகேங்களா மிகவும் அதிகம். காலக்கெடு நெருங்கும் பொழுது நிம்மதி. திட்டமிட்டபடி செலுத்துதல் புதிய முறையில. உங்கள் வங்கிகளும் இந்த வசதி இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் அடிப்படை பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் போன்ற முன்னணி பொதுத்துறை வங்கிகள் இந்த வசதியை வழங்குகின்றாங்க. வாடிக்கையாளர்கள் தங்கள் கிளை மூலமாகவோ அல்லது ஆப் மூலமாகவோ நீங்கள் தேர்வு செஞ்சு இதை பயன்படுத்திக்கலாம். உங்களின் நிதி சுதந்திரம் மற்றும் இந்திய நாட்டின் வளர்ச்சி. வலுவான இந்திய பொருளாதாரம், உள்நாட்டு விற்பனை அதிகரிப்பு, எக்கனாமிக் ஆஃப் இந்தியா மேலும் பலப்படுத்தப்படுகிறது. எனவே வங்கிகள் மற்றும் சலுகைகளால் குடும்பங்களின் நிதி நெருக்கடி குறைகிறது. மக்களின் கைகளில் பணப்புழக்கம் மற்றும் நுகர்வு, நகைக்கடன் சுமை குறைவதனால இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க.
உங்கள் நீங்க இப்ப என்ன செய்யணும், இப்ப லாஸ்டா நீங்க இதை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண வரவு வரும் அப்படின்றதுனால நீங்க முதல் 3 பாயிண்ட நீங்க செய்யுங்க. உங்கள் வங்கியை நீங்க அணுகணும். தவணை முறை ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. நிதி நெருக்கடியின்றி நிம்மதியாக கடனை அடையுங்கள். சரியான திட்டமிடலே பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ்டு பர்ச்சேசிங் பவர், சாமானிய மக்கள் பணம் கைகளில் பணம் புழங்குவது அதிகரிக்கிறது. சந்தை பொருட்களினுடைய விற்பனையும் அதிகரிக்கிறது. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.